காலேஜ் நாட்கள்ல கீர்த்தி பண்ண அவமானங்க, அருண் காட்டின அன்பு, இது எல்லாமே தனக்கு தெரியாமையே ராகவையா குடும்பம் தனக்கு செஞ்ச நன்மைய அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருந்தா, காந்தம்மா வாய திறந்துகிட்டு அஞ்சலி சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காந்தம்மா ரொம்ப அவசரப்பட்டு அஞ்சலி கிட்ட, ஆமாமா அஞ்சலி, நீங்க காலேஜ்ல இவ்ளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இருந்தாலும் கீர்த்தி அம்மா உங்களை இந்த வீட்டு மூத்த மருமகளை எப்படி வரவிட்டாங்க? இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நடந்த சண்டை என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்குங்க காந்தம்மா. டிகிரி ரிசல்ட் கூட வந்தது. இந்த தடவை கூட நான் தான் காலேஜ் டாப்பர். ஆனா இந்த தடவை எனக்கு சந்தோஷமே இருக்கல. ஏன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டலை காலி பண்ணணும். எனக்கு போறதுக்கு வேற இடமே இருக்கல. சரியா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டல் ரூம்ல உக்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அருண், அதுக்கப்புறம் மாமா, அத்தை, இவங்க எல்லாமே நேரா என்ன பாக்குறதுக்காக ஹாஸ்டல் ரூமுக்கே வந்தாங்க. ஐயோ, நேரா ஹாஸ்டல் ரூமுக்கே வந்தாங்களா? என்னமா சொன்னாங்க? அவங்கள பார்த்த உடனே நான் பயந்து போய் பதட்டத்துல எந்திரிச்சு நின்னுக்கிட்டேன். ஆனா ராகவைய மாமா என் கிட்ட வந்து என் தலைய தொட்டு, அம்மா அஞ்சலி, நீ யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. என்னோட பையன் அருண் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிற, உன்னோட பண்பு கலாச்சாரம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ எங்க வீட்டு மூத்த மருமகளா வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்காங்கம்மா. சரி, உடனே நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஐயோ இல்ல காந்தம்மா, நான் ரொம்பவே பயந்துட்டேன். மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கீர்த்தி அவ மனசுக்குள்ள என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீடு நரகம் ஆயிடும். என்னால உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாமே. அப்போ சாந்தமாத்த என்னோட கைய புடிச்சுக்கிட்டு, அம்மா அஞ்சலி, கீர்த்தி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் வளர்ந்துட்டா. ஆனா உன்ன மாதிரி சம்பிரதாயம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா உன்னை பார்த்து என் பொண்ணும் மாறிடுவா அப்படின்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. அவங்க எல்லாரும் அவ்வளோ பாசமா கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல காந்தம்மா. அருணும் என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கீர்த்தி சும்மா இருப்பாங்களா? பெரிய ரகளையே பண்ணிருப்பாங்களே. ஐயோ, கீர்த்தி சும்மா இருப்பாளா? அவ வீட்டுக்கு வந்து கல்யாணம்னு விஷயம் தெரிஞ்ச உடனே பெரிய கலாட்டா பண்ணி அவளோட ஃப்ரெண்டு ஸ்ரீதேவிய கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெரிய கலாட்டா பண்ணி வீட்டுல இருக்கிற பொருளுங்களெல்லாம் உடைச்சு போட்டுட்டா. அம்மா, அப்பா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அவ ஒரு அனாத. காலேஜ்ல என்னை விட அதிகமா மார்க் எடுத்து என்ன அவமானப்படுத்திட்டா. அந்த மாதிரி இருக்கிறவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடியே என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? நீங்க பண்றது சரியா? ஆண்டி, அஞ்சலி சரியான நாடகக்காரி. நம்ம அண்ணனை கூட கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அண்ணனை மட்டுமா, உங்ககிட்டயும் எதேதோ பேசி உங்களையும் மயக்கிதானே வச்சிருக்கா. ஏ ஸ்ரீதேவி, கொஞ்சம் வாய மூடுறியா? என் குடும்பத்தை பத்தி நீ பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ. அஞ்சலி கண்டிப்பா இந்த வீட்டோட மூத்த மருமகளா வந்தே வருவா. இத யாராலையும் மாத்த முடியாது. ஏ கீர்த்தி, இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்தவே முடியாது. இங்க பாருமா கீர்த்தி, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அஞ்சலிக்கும் அருணுக்கும் அடுத்த வாரமே கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கப்புறமாவது உன்னோட பழக்கத்தை மாத்திக்கோ. சரி அண்ணா, அவளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணும்னு தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. இருக்கட்டும், அவ இந்த வீட்டு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல நரகத்தை எப்படி காட்டணும்னு நான் காட்டுறேன். அவளோட திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல காந்தம்மா, கீர்த்தி வீட்ல அவ்வளோ கலாட்டா பண்றதுக்குள்ளேயே அத்தை மாமா இவங்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க. கீர்த்தி கல்யாண மண்டபத்திலேயே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ அப்படின்னு. கீர்த்தியால என்னோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவங்க பயந்தாங்க. அதனாலயே கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு வாய்தா மேல வாய்தா போட்டாங்க. ஐயோ, கல்யாணத்தையே வாய்தா பண்ணி போட்டுட்டாங்களா? அதுக்கப்புறம் கல்யாணம் எப்பமா நடந்தது? அஞ்சலிக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்தா நீ சண்டை போடுவல, அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு கீர்த்தி கிட்ட பொய்ய சொன்னாங்க. கீர்த்தியும் அந்த உண்மைய பொய்ன்னு நம்பிட்டா. அந்த வார்த்தையை கேட்டு கீர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா அதே நேரத்துல கீர்த்திக்கு மேல் படிப்புக்காக அமெரிக்கால சீட்டு சாங்ஷன் ஆச்சு. கீர்த்தி அருணோட கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சந்தோஷமா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டா. ஓஹோ, கீர்த்தி அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டாளா? அதுக்கப்புறம் என்னமா நடந்துச்சு? இன்னும் வேற என்ன நடக்க போகுது? கீர்த்தி அமெரிக்காவுக்கு போய்
ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சோ இல்லையோ, மாமா இங்க கல்யாணம் ஏற்பாடுங்க செஞ்சுட்டாங்க. ஊர்ல எந்த சொந்தக்காரங்களுக்கும் யாருக்குமே கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்ல. இந்த விஷயம் கீர்த்திக்கு தெரியவே கூடாதுன்னு அவசர அவசரமா யாருக்குமே தெரியாம எனக்கும் சுரேஷுக்கும் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படி அந்த வீட்டுல கீர்த்தி இல்லாத நேரத்துல எனக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. ஓஹோ, அப்படின்னா கீர்த்தி அம்மாவுக்கு தெரியாமையே நீங்களும் ஐயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சரி, இந்த விஷயம் அப்பனா கீர்த்தி அம்மாவுக்கு அமெரிக்கால இருந்தப்ப எப்படிமா தெரிஞ்சது? 6 மாசம் வரைக்கும் இந்த விஷயமே அவளுக்கு தெரியாது காந்தம்மா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா போட்டோ பார்த்து அவ ஷாக் ஆயிட்டா. அப்பத்துல இருந்தே என் மேல அவ பகைய கட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. அமெரிக்கால இருந்து படிப்பு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பார்த்து கொந்தளிச்சு போயிட்டா. அவளை ஏமாத்தி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தினம் தினம் என்ன பார்க்கும் போதெல்லாம் கோவத்துல எரிஞ்சு விழுவுறா. இப்படி அஞ்சலி கதைய சொல்ல சொல்ல அத கேட்டுக்கிட்டு இருந்த காந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க. அட, பரவாயில்ல, உங்க கல்யாணம் நல்லாதான் நடந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, கீர்த்தி அம்மா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு சரியாயிடுவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம யோசிக்காம இருங்க. நானும் அதுதான் யோசிக்கிறேன் காந்தம்மா. கடவுள் நம்ம எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அப்படின்னு நான் தினம் தினம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவன் எப்பதான் எனக்கு கருணை காட்டுறானோ. அஞ்சலி கிச்சன்ல காந்தம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஹால் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு கீர்த்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. அஞ்சலி கீர்த்தி மரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட கீர்த்தியும், அண்ணி தான் மேல இவ்ளோ நம்பிக்கையை வச்சிருக்காங்களே, நான் மாறினா என்ன அப்படின்னு நிதானமா அங்க இருந்து கிளம்பி தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டா. ரூமுக்குள்ள போய் பெட் மேல உக்காந்துகிட்டு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி அண்ணி என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்களா? உங்க நான் மாறணும் அப்படின்னு கடவுளை வேண்டுறாங்களா? நான் என்னவோ காலேஜில அவ மேல பகைய வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இத்தனை நாளா ரொம்பவே மனசுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ச்சே, உண்மையிலேயே அனாவசியமா அவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கீர்த்தி முதல் தடவை அவளோட அண்ணிய பத்தி மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே தடவை அவளோட போன் ரிங் ஆச்சு. போனை பார்த்தா அன்னோன் நம்பர்னு வந்துகிட்டு இருந்தது. கீர்த்தி காலை ரிசீவ் பண்ண உடனே அவளோட பழைய காலேஜ் மேட் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தன் கால் பண்ணா. ஹாய் கீர்த்தி, எப்படி இருக்க? நான் தான் சுரேஷ். எவ்வளோ நாளா உன் நம்பருக்காக தேடிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஹாய் சுரேஷ், சொல்றா, எப்படிடா இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணிருக்கேன். அது விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு தான் நான் இன்னைக்கு உன்னோட நம்பரை தேடி தேடி கண்டுபிடிச்சேன். என்ன சுரேஷ், நீ சொல்றது உண்மையா? உனக்கு கல்யாணமா? ஆமா கீர்த்தி, எனக்கு கல்யாணம் தான். அதென்ன, கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்ன அப்படி ஷாக் ஆகுற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சுரேஷ், நீ ரொம்ப நாளா ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்ல காதலிச்ச, அப்படி அவளை ரொம்ப உயிருக்குயிரா நேசிச்ச அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். இப்போ திடீர்னு கல்யாணம்னு சொல்றல? ஐயோ, அந்த விஷயத்த உனக்கு யாரு சொன்னா கீர்த்தி? யாரு சொன்னா என்ன சுரேஷ்? அந்த விஷயம் உண்மையா பொய்யா? ஃபேஸ்புக் ஸ்டோரி என்ன? கீர்த்தி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். அந்த பொண்ணு எனக்கு ஃபேஸ்புக்ல பரிச்சயமானா. ஆனா அவ முகம் என்னன்னு தெரியாது, அவளோட அட்ரஸும் தெரியாது. எனக்கு சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தா, போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. நம்பரை குடு அப்படின்னு சொன்னாலும் குடுக்கல. அதுக்குதான் இன்னும் எதுக்குன்னு எங்க வீட்ல பார்த்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுரேஷோட வார்த்தையை கேட்டவுடனே கீர்த்திக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. மனசுக்குள்ள உண்மைய பூட்டி வைக்காம ரொம்பவே பயந்து போய், சுரேஷ், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இத்தனை நாளா ஃபேஸ்புக்ல பரிச்சயமாயி உங்ககிட்ட சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற யாரோ கிடையாது, நான் தான் சுரேஷ். நான் எப்பத்துல இருந்தோ உன்னை உயிருக்குயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இப்போ காசு இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. உண்மையை சொல்ல போனா இப்ப நான் ஒரு பெரிய நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி கீர்த்தி சுரேஷ் கிட்ட அஞ்சலியோட விஷயம், காலேஜில அஞ்சலி மேல எதுக்காக பகைய அதிகமாக்கிக்கிட்டேன், இப்போ வீட்ல அஞ்சலி அண்ணியா வந்ததுக்கு அப்புறம் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன் அப்படின்னு எல்லாம், உள்ளுக்குள்ள எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டான்.
கீர்த்தி, நீ சொல்ற மாதிரி உன் அண்ணி அஞ்சலி அவ்வளோ கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அவங்க எவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீ என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க அண்ணிக்கே தெரியும். என்னது? அஞ்சலி அன்னிக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படி? ஆமாங் கீர்த்தி, நீ என்ன காதலிக்கிற விஷயம் உங்க அண்ணி எனக்கு முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நீ இப்போ புது நம்பரை வேற யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த நம்பரை கூட எனக்கு கொடுத்து உனக்கு கால் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் நம்பர் கிடைச்ச உடனே நான் உனக்கு கால் பண்ணேன். சுரேஷ், இதெல்லாம் எப்ப நடந்தது? இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதே. இந்த விஷயம் எல்லாமே நேத்து நைட்டு தான் நடந்தது. சுரேஷ் அந்த வார்த்தையை சொன்ன உடனே கீர்த்திக்கு மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. எந்த அண்ணி மாயக்காரி ஏமாத்துக்காரி தன்னோட அண்ணனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இவன் நினைச்சாலும், தன்னோட காதலை ஜெயிக்க வைக்க பின்னாடி இருந்துகிட்டு இவ்ளோ வேலைய செஞ்சா அப்படின்னு கீர்த்திக்கு இப்ப என்ன பண்றது, சுரேஷுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. சுரேஷ், நான் இப்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். ஆனா நீ இப்போ கல்யாணம் அது இதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய் தானே? ஆமா கீர்த்தி, அது எல்லாமே பொய் தான். நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிற விஷயத்த உன் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு நானும் உன் அண்ணியும் சேர்ந்து நாடகம் நடத்தணும். சரி சரி, இந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா உக்காந்து பேசலாம். நாளைக்கு நான் உனக்கு கால் பண்றேன். உன்னை எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றேன், அங்க வந்துரு. ஓகேவா? சரி சரி சுரேஷ், நாளைக்கு பார்க்கலாம். காலை கட் பண்ண கீர்த்திக்கு கை உதற ஆரம்பிச்சிருச்சு. அண்ணியான அஞ்சலி கீர்த்திக்கு செஞ்ச இந்த உதவியால கீர்த்தி மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் மாறிடுமா? நாளைக்கு சுரேஷை பார்க்க போகும்போது என்ன நடக்க போகுது? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா?